வெல்கம் டு லைஃப் ஹாரோஸ்கோப். நான் உங்கள் சங்கர் நாராயண். நீங்கள் வந்து காம்போ கொடுத்துருங்க கேட்டீங்க. ஏப்ரல் மாத ராசி பலன் கேட்டீங்க. அப்புறம் மந்த்லி கொடுங்க, எல்லாம் கொடுங்க. நான் சனி கொடுத்தாச்சு. ராவுக்கு எது பண்ணுறது வந்து பிக் ஜாப். நான் தனித்தனியாக தான் பண்ண முடியும். இப்போதைக்கு நான் குரு பயிற்சியோடைய அந்த ராசி லக்னம் காம்போ கொடுத்துறேன். ஒரு சுபகிரகம் குரு எல்லாருக்கும் நல்லது பண்ணுவாரா? உங்களுக்கு நல்லது பண்ணுவாரா? உங்களுக்கு பணம் கொடுப்பாரா? கல்யாணம் பண்ணி கொடுப்பாரா? குழந்தை கொடுப்பாரா? ஏன்னா குரு தான் இந்த முக்கியமான இன்ஃப்ளூயன்ஸ். ஒரு மனுஷனுக்கு வந்து கல்யாண வாழ்க்கை நல்லா இருக்குன்னா குரு நல்லா இருந்தால் அந்த வாழ்க்கை சூப்பராக இருக்கும். கல்யாண வாழ்க்கை யாருக்கெல்லாம் சரியில்லையோ குரு சரி இருக்காது. அதே மாதிரி பொருளாதாரம் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் ஃபினான்ஷியலாக நீங்கள் ஃபேஸ் பண்ணுறீங்கன்னா குரு சரியா இல்லைன்னு அர்த்தம். குழந்தை பாக்கியம், குழந்தை பிறந்து இந்த குழந்தையுடைய வளர்ச்சி, இது எல்லாமே குருவை பேஸ் பண்ணி வர்றது தான். ஸோ அதனால் முக்கியமான 3 காரகத்தை வந்து குரு தான் ஹோல்ட் பண்ணுறார். அவர் பயிற்சி நடக்க போகுது. இப்போ மே மாதம் குரு பயிற்சி மிதுனத்தில் வரப்போகிறார். குரு என்ன செய்ய போகிறார், அது உங்கள் ராசிக்கு எப்படி இருக்குன்னு ஆல்ரெடி கொடுத்துட்டேன், ப்ரிடிக்ஷன் கொடுத்துட்டேன். அது அப்லோட் ஆகிடுச்சு, அதை பார்த்துருக்கீங்க. நான் இப்போ வந்து டீட்டெயிலாக உங்கள் லக்னம் உங்கள் தசாபுதியோட தொடர்பில் வரேன். கம்ப்ளீட்டாக பாருங்கள். www.lifehoroscope.in இந்த ஒரே ஒரு வெப்சைட் தான் நம்மளது. நான் எல்லா வாரமும் சொல்லிட்டு தான் இருக்கேன். இந்த முறை இன்னும் என்ன சொல்கிறேன்னா, லைஃப் ஹாரோஸ்கோப்ன்ற அந்த பர்டிகுலர் கீ வந்து அந்த வேர்டு கீ வந்து நிறைய பேர் பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ என்னோடய வெப்சைட் வந்து www.lifehoroscope.in. அந்த வெப்சைட்டில் போனீங்கன்னா அது ஒரு நம்பர் இருக்கும். அது என்னோடய டீம் நம்பர். இன்னொன்று டிஸ்பிளே எடுத்துகிற நம்பர்ஸ் தான் எங்களோட டீம் நம்பர். இது தவிர வேறு எந்த நம்பர்ஸும் எங்களோட நம்பர்ஸ் கிடையாது. இந்த சைட் தவிர வேறு எந்த சைட்லையும் நாங்கள் ப்ரொமோஷனும் பண்ணல. வேறு எந்த பெய்டு ப்ரொமோஷனும் பண்ணல. வேறு எந்த விதமான நாங்கள் வந்து அட்வர்டைஸ்மெண்ட்டும் பண்ணல. எதுவுமே பண்ணல. இது மட்டும் தான் இருக்குது. இதில் மட்டும்தான் இந்த சர்வீஸையும் ஆட் பண்ணி முடிஞ்ச அளவுக்கு பண்ணுறோம். எங்களுக்கு ஒரு செட் ஆஃப் ஆஸ்ட்ராலஜிஸும் இருக்காங்க. ஸோ சம் ஜூனியர்ஸ், நான் நல்லா ஒரு டீமாக ட்ரெயின் பண்ண ஜூனியர்ஸும் இருக்கும். அவங்களாம் வந்து உங்களுக்கு வந்து சப்போர்ட் அடிஷ்னலாக பண்ணுறதுக்கும் இருக்காங்க. ஸோ எல்லா சர்வீஸும் இருக்குது. அதனால் அதை கரெக்டாக பயன்படுத்திங்க. என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. உங்கள் நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இப்போ நம்ம குரு பயிற்சி ராசி லக்ன காம்போவை டீட்டெயிலாக பார்க்கலாம். கன்னி ராசி. ஸோ இப்போ இந்த குரு பயிற்சி நீங்கள் வந்து இந்த கன்னி ராசிக்கு ஒரு வீடியோ பார்த்துருப்பீங்க. நிறைய பேர் என்னென்னா, கன்னி வந்து குரு 10th ஹவுஸில் வராரு. இப்போ இந்த வேலை பற்றி எனக்கு நிறைய பேர் மெசேஜ் போடுறாங்க. எல்லாம் வந்து அரௌண்ட் அந்த 30s இருப்பாங்க. 30, 33 இல்லை 40 அந்த ரேஞ்சில். ஸோ அந்த 30 to 40 நிறைய பேருக்கு என்ன டவுட்னா, இப்போ தான் கரியரில் அப்படி ஒரு பொசிஷனில் வி ஆர் பெட்டர் நவ், ஒரு ரொம்ப சேஃபாக ஃபீல் பண்ணுறோம். வி ஆர் ஓகே வாட் வி ஆர் டூயிங். ஸோ இப்போ வந்து இந்த கன்னி ராசி வந்து 10ல் வந்து குரு வந்தால் பதவி போட்டு நிறைய பேர் வீடியோவில் கொடுத்துட்டாங்க. ஸோ நீங்கள் ஒரு கிளாரிட்டி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் வந்து அதை பற்றி சரி அவங்க சொன்னதுக்காக நான் ஸ்பெஷல் ஒரு ரிசர்ச் பண்ணி பார்த்தேன். நம்ம என்ன புரிஞ்சிக்க போகிறோம் அப்படின்னா, பொதுவாக 10ல் குரு வந்தால் அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, 10ஆம் இடங்கிறது ஒரு மனிதனுடைய பதவி, ஒரு மனிதனுடைய அதிகாரம், அவன் யாருன்னு காமிக்கும். அப்போ அந்த இடத்துல குரு வந்தார்னா அவர் என்ன ஒரு நெகட்டிவான பிளானட்டா? 10ல் வந்து பாவகிரகம் இருந்தால் அதிர்ஷ்டம். இது ஒரு சுப கிரகம். சரி, என்ன பண்ணும் அப்போ குரு? பொதுவாக என்ன பண்ணுவார்? இருக்கிற இடத்த என்ன பண்ணுவார்? புதுப்பிப்பார்னு அர்த்தம். அப்போ வந்து உங்களை வந்து மாற்றம் செய்கிறார், உங்களை வந்து ரெஃப்ரெஷ் பண்ணுறார். அப்போ 10th ஹவுஸ் அப்படிங்கிறது உங்கள் வேலையிலையோ உங்களுடைய தொழிலையோ நீங்கள் சம்பாதிக்கிற விஷயத்துலையோ ஏதோ சரியாக இல்லை, ஏதோ சரியாக அமையலை, ஏதோ அங்கே வந்து நான் வந்து உங்களை வந்து இன்னும் பெட்டர் ஆக்கணும். அதுக்கு பேர் தான் வந்து அந்த ஒரு விஷயத்தை வந்து மாற்றி தருவது, இன்னும் பெட்டராக கொண்டு போகணும். அதுதான் குரு செய்வாரே தவிர, கன்னியை பொறுத்த வரைக்கும், ஏன்னா குரு வந்து கேந்திராதிபதி தான் லார்ட் ஆஃப் 4 and 7. இப்போ 4 கூடிய வந்து 4ஆம் இடத்தை பார்த்துருவார். நீங்கள் கன்னியை பொறுத்த வரைக்கும் 4 கூடிய 4ஆம் இடத்தை பார்த்துருவார். ஸோ இந்த பலன் வந்து ரொம்ப நல்லா அமையும். அதனால் அது ஒரு பெரிய நெகட்டிவ் கிடையாது. யாரும் பெருசாக வேலையை பற்றி ஜாபை லூஸ் பண்ணிவிடுவோம், அப்படி பண்ணிவிடுவோமா, இப்படி பண்ணிவிடுவோம் பயப்படாது. சில லக்னங்கள் நான் காம்பினேஷன் கொடுத்துட்றேன். ஸோ கன்னிக்கு வந்து இந்த ஜூபிட்டர் டிரான்சிட் வந்து இப்படி சூப்பராக அப்படின்னு கேட்டால் இல்லை, ஒரு மாதிரி ஒரு மத்தியமமாக எடுத்துக்கலாம், 50-50. சரி, லக்னங்களோட வரிசையில் நம்ம பார்த்துருவோம். எதெல்லாம் ஃபேவராக இருக்கும் நம்ம எடுத்துப்போம். முதல்ல ஃபேவர்லாம் பார்த்துருவோம். சப்போஸ் நீங்கள் கன்னி ராசி, உங்கள் நட்சத்திரம் வந்து அஸ்தம், உத்திரம், சித்திரை பாதம் 1, 2. நீங்கள் வந்து ரிஷப லக்னமாக இருக்கீங்க, மிதுன லக்னமாக இருக்கீங்க, துலா லக்னமாக இருக்கீங்க, கன்னி ராசி கன்னி லக்னமாகவும் இருக்கீங்க, கன்னி ராசி தனுசு லக்னமாக இருக்கீங்க, ஈவன் மகர லக்னமாக இருக்கீங்க, ஈவன் கும்ப லக்னமாக இருக்கீங்க. இதெல்லாம் பரவாயில்ல. இதெல்லாம் உங்களுக்கு வந்து கன்னி ராசியில் பிறந்து இந்த லக்னங்கள்லாம் உங்களுக்கு பொருளாதாரம் உயர்வு, வேலை வாய்ப்பு, வேலையில் வருமானம், வேலை இழக்காமல் இருக்கிற சூழ்நிலைகள், சப்ஜெக்டும் இன்னும் தசாபுத்திலாம் இருக்குது.
ப்ளஸ் வந்து உங்களுக்கு ஓரளவுக்கு ஒரு முன்னேற்றம், ஏதோ சில ஆப்பர்ச்சுனிட்டிஸு, ஒரு பதவி உயர்வு, அதிகாரம் இதெல்லாம் கொடுக்கும். இதில் வந்து கன்னிலையும் பிறந்து, அதாவது கன்னி ராசியில் பிறந்து, ஒருவேளை வந்து மேஷ லக்னமாக இருந்து, ஒருவேளை வந்து மீன லக்னமாக இருந்து, மீனம் மேஷம் இந்த 2 காம்பினேஷன், விருச்சிக லக்னம் 3வது காம்பினேஷன் விருச்சிக லக்னம். அடுத்தது வந்து நம்ம வந்து பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னா, மெயினாக அந்த 2 தான், மீனம் மேஷம் விருச்சிகம், இந்த 3 ராசியுடைய சைனு. ஸோ இதில் விடுபட்ட அந்த கடகம் இல்லைனா வந்து சிம்மம் இதெல்லாம் கூட நியூட்ரலாக இருக்குது. கன்னி ராசியில் பிறந்து ஒரு வேளை கடக லக்னமாகவோ இல்லை சிம்ம லக்னமாக இருந்தால் கூட பரவாயில்ல. சிம்ம லக்னம் கொஞ்சம் டஃப்பாக இருக்கும், நம்ம அதை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ மீனம், மேஷம், சிம்மம். ஏன்னா சிம்மத்துக்கு வந்து குரு 11th ஹவுஸில் வந்தாலும் கூட அது வந்து வெறும் வேலை ப்ரொமோஷன் மட்டும் பார்க்க முடியாது. இன் ஆல் அதர் ஆஸ்பெக்ட்ஸ் கன்னி அண்ட் சிம்மம் காம்பினேஷன் என்னென்னு கேட்டிங்கன்னா, சனி பார்வை வந்து 7, சனி வந்து 8th ஹவுஸில் பொசிஷன். அப்போது சிம்மம் அண்ட் கன்னி காம்பினேஷன் வந்து நல்ல காம்பினேஷன் கிடையாது. அதை நம்ம புரிஞ்சுக்கணும், அது கம்பைன் பண்ணி பார்க்கும்போது சொல்கிறேன். ஸோ கன்னி ராசி இந்த வருஷம் நடக்கக்கூடிய இந்த குரு பெயர்ச்சி சில பேருக்கு வந்து வீடு கட்டுற பலன் கொடுக்கும், வீடு வாங்குகிற ஒரு பலன் கொடுக்கும், புதுசாக இடம் மாற்றம், ஒரு நாடு விட்டு வேறு நாடு, அந்த மாதிரி இடம் மாற்றத்துக்கு வந்து ஒரு பலன் கொடுக்கும், வசதி வாய்ப்புகளை வந்து இன்னும் அதிகப்படுத்தும். சில பேர் பெருசாக எக்ஸ்பேண்ட் பண்ணலாம், பெரிய லெவலில் லோன்லாம் எடுத்து பெருசாக நம்ம பிஸ்னஸ் எக்ஸ்பேண்ட் பண்ணலான்ற ஒரு பெரிய பிளான் வச்சுருப்பாங்க. அதெல்லாம் நடத்துறதுக்கு ஒரு வாய்ப்பு ஏற்படுத்தி தரும். ஸோ கன்னி பார்த்த வரைக்கும் அவ்வளோ மோசமான ஒரு ராசியாக இல்லை. சில காம்பினேஷன்ஸ் மட்டும் கொஞ்சம் ஃபைனான்ஷியலாகவும் சரி, ஜாப் வைஸும் சரி, கொஞ்சம் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்குது. அதை நீங்கள் உள்ளபடியே நல்லபடியாக அதை பிளான் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். இதுதான் என்னுடைய கருத்தை நான் சொல்கிறேன். பொதுவாக இன்னொரு ஆங்கிள் நம்ம இந்த கன்னி ராசியை பார்க்கும்போது என்னென்னா, உங்களுக்கு வந்து ராசிநாதன் புதன் வந்து ஒரு சூப்பர் ஃபாஸ்ட் பிளானட். அவர் எப்படின்னா எவ்ரி மந்த் மூவ் பண்ணிட்டே இருப்பார். சம்டைம்ஸ் அட்வான்ஸாக டிரான்சிட் எடுத்துரும், சம்டைம்ஸ் வக்கரம் அடையும், மறைவு ஸ்தானத்துக்கு எங்கே இருந்தாலும் புதன் ஆக்டிவாக இருக்கும். பெரிய ப்ளஸ்ஸு கன்னி ராசியை பொறுத்த வரைக்கும். ஸோ ஒரு மாதம் ஏதோ ஒரு விஷயம் சரியாக நடக்கலை, சரியாக போகல, சரியாக கிளிக் ஆகலை அப்படின்னா அப்படியே அடுத்த மாதம் பலனை மாற்றி கொடுக்கும். ஏன்னா அந்த மூட் சேஞ்ச் வந்து அடிக்கடிக்கு வந்துகிட்டே இருக்கும். டக்குன்னு எப்படி டக்குன்னு அப்படி அந்த மாதிரி மாற்றிக்கிட்டே இருக்கிற ஒரு பிளான் வந்து இந்த கன்னி பண்ணிகிட்டு இருக்கும். அதனால் இந்த வருஷத்தில் 2025 பொறுத்த வரைக்கும் இந்த குரு பெயர்ச்சியுடைய ராசி லக்னம் காம்போவை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட நிறைய லக்னங்கள் வந்து உங்களுக்கு பொருந்தும். அதில் ஒருவேளை உங்கள் நட்சத்திரப்படி நான் சொல்கிறேன். ஏன்னா நிறைய பேர் கேட்டாங்க, கல்யாணம் நடக்கல இந்த கன்னி ராசிக்கு இப்போ கல்யாண பலன் வருதா? ஆக்சுவலாக கல்யாண பலன் வந்து டோட்டலாக இல்லைன்னு சொல்ல முடியாது. குரு 10ல் இருந்தாலும் ஒரு பார்வை 2ல் விழுந்துடும். ஸோ ஃபேமிலி அது ரிலேட்டடான சில நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்குலாம் வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி சில பேர் கேட்டாங்க, ஆரோக்கியம் எப்படி இருக்கும்? ஏன்னா கன்னிக்கு சனி பார்வை விழுந்து இந்த குரு ஏதாவது அதை காம்ப்ரமைஸ் பண்ணுவாரா? குரு பேஸில் குரு ஏதாவது அதை காம்ப்ரமைஸ் பண்ணுவாரா? அதை வந்து ஒரு மாதிரி ஒரு நியூட்ரலைஸ் பண்ணுவாரா? குரு வந்து நியூட்ரலைஸ் பண்ணுற மாதிரிலாம் எனக்கு தெரியல. ஆனால் ஹெல்த் வந்து என்னென்னா, சனி வந்து பார்வை வந்து ஒரு நெகட்டிவ் பிளானட்டோட பார்வை வந்து உங்கள் ராசி மேலே விழுதுன்னு சொன்னால் உங்கள் மைண்ட், உங்கள் எனர்ஜி, உங்கள் ஹெல்த் இதை வந்து முடிஞ்ச அளவுக்கு அது ட்ரை பண்ணோம். பட் ஆனால் உங்களுக்கு 4th ஹவுஸில் குரு பார்வை இருக்குது, ஆக்டிவாக ஓட வைக்கும். ஸோ ஆக்டிவாக ஓட வைக்கும். அதனால் வந்து தடுக்கி விழுறது வந்து வாழ்க்கையில் வந்து தவறுன்னு நான் நினைக்க மாட்டேன். அப்படியே விழுந்தே கிடக்கிறது தான் தவறு. ஸோ எழ முடியும் அப்படின்னா அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்தளவுக்கு மோசமாக ஒன்றும் இல்லை. கண்டி ஓகே தான். நிறைய பேர் கேட்ட கேள்வியெல்லாம் படித்தேன், பர்சனலாகவும் கேட்டிருந்தாங்க. எல்லாத்தையும் பார்க்கும்போது மாணவர்கள்லாம் நல்லா தான் இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இந்த ராசி லக்னம் காம்போலே நம்ம வந்து இந்த மீனம், மேஷம், சிம்மம், விருச்சிகம் இந்த 4 லக்னத்தில் மட்டும் பிறந்து கன்னி ராசியில் இருந்தீங்கன்னா கொஞ்சம் ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் யோசித்து கொஞ்சம் பார்த்து அடி எடுத்து வச்சு போங்க. அதுதான் நான் சொல்ல வரேன். மற்றபடி வேறு ஒன்றும் பிரச்சனை இல்லை. நல்லபடியாக நடக்கும். வாழ்த்துக்கள். இப்போ நீங்கள் பார்த்தது ஒரு ஜென்ரலான ஒரு பலன் தான். நான் வந்து அந்த ராசி லக்னம் காம்போலாம் நான் கொடுத்துருக்கேன். நீங்கள் என்ன லக்னம், என்ன ராசி, என்ன நட்சத்திரம் நீங்கள் தெரிஞ்சுக்கிறது அது உங்களுடைய அடிப்படையான கடமைன்னா நீங்கள் அஸ்ட்ராலஜியை வந்து ஃபாலோ பண்ணுறீங்க, நம்புறீங்க, ஹாரோஸ்கோப்னு ஒன்று இருக்குன்ற நம்புறீங்க, பிளானட்டோட இன்ஃப்ளூயன்ஸை நம்புறீங்க, நீங்கள் கோயிலில் போய் உங்கள் பேரில் அர்ச்சனை பண்ணுறீங்க, நீங்கள் பிரார்த்தனை பண்ணுறீங்க, நீங்கள் நல்ல நாள் பார்த்து தான் கல்யாணம் பண்ணுறீங்க, நீங்கள் நல்ல நாள் பார்த்து தான் குழந்தைக்கு பேர் வைக்கிறீங்க, நீங்கள் நல்ல நாள் முகூர்த்தம் குறித்து தான் ஒரு சுபகாரியம் செய்கிறீங்க, வீடு கிரகப்பிரவேசம் செய்கிறீங்க, நீங்கள் ஒரு நல்ல நாள் பார்த்தா ஒரு கார் வந்து டெலிவரி எடுக்கிறீங்க, இல்லை நீங்கள் குழந்தை கூட இப்போ வந்து நிறைய பேர்
நார்மல் டெலிவரி இல்லை சிசேரியன் தான் பண்ணணும் டாக்டர் சொன்ன உடனே என்ன பண்ணுறீங்க அதுக்கு நாள் தேடுறீங்க. எல்லாமே நீங்கள் ஒரு நல்ல நாளை ஏன் சூஸ் பண்ணுறீங்க? உங்களுக்கு ஏதோ ஒரு நம்பிக்கை இருக்குது. ஏன்னா எல்லாருக்கும் அந்த நம்பிக்கை அஸ்ட்ராலஜியில் இருக்கோ இல்லையோ நமக்கு எதுவும் கெடுதல் நடந்துடக்கூடாதுன்ற நம்பிக்கை இருக்குது. தப்பு இல்லை, எல்லா மனுஷருக்கும் ஒரு நல்லது நடக்கணும்னு தான் எல்லாருக்கும் ஒரு எண்ணம். எனக்கும் அந்த எண்ணம் இருக்குது. அப்போ நீங்கள் வந்து அடிப்படையை உங்களை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் இல்லையா? அது என்ன ஒரு 2 நிமிஷம் நீங்கள் என்ன ராசி, நீங்கள் என்ன நட்சத்திரம், நீங்கள் என்ன நாள் பிறந்தீங்க தெரிஞ்சுக்கலாம், தப்பு இல்லை. இதை தெரிஞ்சுக்கிட்டா நீங்கள் வந்து ஒவ்வொரு வாட்டியும் ஒரு வீடியோ பார்க்கும்போது உங்களை வந்து கம்பைன் பண்ணலாம். இதை விட இன்னும் ஒரே ஒரு படி மேலே போகலாம். கொஞ்சம் தசா புத்தி, நமக்கு என்ன தசை நடக்குது, ரொம்ப சிம்பிளுங்க. அது தசா கால்குலேஷன் சொல்லிட்டு நான் ஒரு வீடியோ அதுக்கு லேர்ன் ஆஸ்ட்ரோவில் தனியாக பண்ணியிருக்கேன். தசா கால்குலேஷன் வீடியோஸில் எந்த நட்சத்திரத்தில் பார்த்தா எத்தனை ஆண்டு காலம் தசை நடக்கும், அதுக்கு அடுத்து என்ன தசை நடக்கும், அதுக்கு அடுத்து என்ன தசை நடக்கும்ன்றதை கிளியராக நான் கொடுத்துருக்கேன். அது ரொம்ப சிம்பிளாக எளிமையாக புரிஞ்சுக்கிற ஒரு வீடியோ. உங்கள் ஹாரோஸ்கோப் என்ன, உங்களுக்கு வந்து சுக்கரன்னா என்ன, உங்களுக்கு வந்து ஒரு லவ் லைஃப் எப்படி இருக்கும், ஃபைனான்ஷியலாக லக்ஸரி லைஃப் எப்படி இருக்கும், அது சுக்கரன் நல்லா இருக்கா, ஈஸி. சனி எப்படி இருக்கார், நமக்கு ஆயில் எப்படி இருக்குது, ஆரோக்கியம் எப்படி இருக்குது, சனி எப்படி நம்ம வருத்தப்பட்டு வாழ்வோமா சந்தோஷமாக வாழ்வோமா, சனியை செக் பண்ணிட்டா முடிஞ்சு போச்சு. குரு எப்படி இருக்கார், நம்ம குடும்ப வாழ்க்கை நல்லபடியாக இருக்குமா, நமக்கு பிறக்கிற குழந்தைகள் நல்லபடியாக இருப்பாங்களா, அவங்க வாழ்க்கை நல்லா இருக்குமா, அவங்கள பார்த்து நம்ம சந்தோஷப்படுவோமா, அந்த குரு அது காமிக்கும். அதுக்கடுத்தது உங்களோட பொருளாதார வளர்ச்சி. நான் வந்து எங்கள் அப்பா வந்து ஒரு சாதாரண லெவலில் இருந்தார், மிடில் கிளாஸ். நான் அதை விட ஒரு கிளாஸ் மேலே வருவேனான்னு யார் சொல்லுவோம்? குரு தான் சொல்வார். வளர்ச்சி அடைய போறியா, வீழ்ச்சி அடைய போறியா, குரு காமிக்கும். அதுக்கடுத்தது நீங்கள் செக் பண்ண வேண்டியது புதன். புத்தி கூர்மையாக இருப்பீங்களா, புத்திசாலியாக இருப்பீங்களா, அட்லீஸ்ட் நீங்கள் புத்திசாலியாக பிறக்க வேணாம், புத்தி உள்ள மனிதர்கிட்ட நீங்கள் கற்றுக்கலாமே, அவங்க சொல்கிறத கேட்டுக்கலாமே, அவங்க சொல்கிறத கற்றுக்கலாமே, அது யார் காமிப்பா? புதன் தான் சொல்வார். அப்போ புதன் எங்கே எப்படி இருக்கார்? சூரியன். ஒரு ஆற்றலோடு இருப்பீங்களா, எனர்ஜியோடு இருப்பீங்களா, ஒரு சக்திசாலியாக நீங்கள் யார், உங்களுடைய பரம்பரை என்ன, நீங்கள் எதுக்காக ஜனனம், உங்கள் கர்மா என்ன அப்படிங்கிற சூரியன் வந்து ஓரளவுக்கு மெசேஜை கொடுத்துரும். உங்கள் பார்வை என்ன, உங்கள் நோக்கம் என்ன, கொள்கை, உங்களுடைய கொள்கை என்ன. அப்போ சூரியன் எப்படி இருக்குது? சந்திரன் கடைசியாக உங்கள் மனசு எதை சார்ந்து வந்திருக்கு, உங்கள் மனசு எதை விரும்புது, பணமா, புகழா, பொருளா, இல்லை ஆதாயமா, இல்லை வந்து பதவியா, அதிகாரமா, இல்லை சேவையா, இல்லை பக்தியா, இல்லை குடும்ப பாசமா, என்ன விரும்புறீங்க அப்படிங்கிறத அந்த சந்திரன் காமிக்கும். ஈச் அண்ட் எவ்ரி பிளான்ட்டை நீங்கள் ரீட் பண்ணலாம். ராகு யோகத்தை எவ்வளோ கொடுக்க போகுது, கேது ஞானத்தை எவ்வளோ கொடுக்க போகுது, செவ்வாய் உங்கள் உடலில் பலத்தை எப்படி கொடுக்க போகுது, நீங்கள் ஒரு ஸ்போர்ட்ஸ்மேனாக இருப்பீங்களா, நீங்கள் வீர தீர செயல்களை புரியக்கூடியவராக இருப்பீங்களா, நீங்கள் ஆற்றல் மிக்க மனிதராக இருப்பீங்களா, நீங்கள் கடைசி வரைக்கும் உடல்வாகோட நல்ல உடற்பயிற்சி செய்யக்கூடிய மனிதராக இருப்பீங்களா அப்படிங்கிறது இந்த செவ்வாய் தான் காமிக்கும். அப்போ செவ்வாயுடைய சக்தி எப்படி இருக்குன்றதை நீங்கள் செக் பண்ணலாமே, உங்கள் ஹாரோஸ்கோப்பில் பார்க்கலாமே. அப்போ உங்கள் ஹாரோஸ்கோப்பில் எது வீக்காக இருக்குன்னு நீங்கள் கண்டுபிடிக்கலாமே, எது பெனிஃபிக் அண்ட் மெல்ஃபி, எது வந்து நமக்கு வந்து யோகமாக இருக்குது, எது தோஷமாக இருக்குது, அது எப்படி நிவர்த்தி பண்ணலாம், எல்லாத்துக்கும் ஒரு வழி இருக்கே. முதல்ல உங்கள் மைண்ட் எப்படி இருக்குது, அதுக்கு உங்கள் விதி ஒத்து போதா ஒத்து போலியா, அதுக்கு உங்கள் தசை ஒத்து போதா ஒத்து போலியா, அதுக்கு உங்கள் பிளானட்டரி பொசிஷன் சப்போர்ட் பண்ணுமா பண்ணாது, அதை ரீட் பண்ணி கால்குலேட் பண்ணி புரிஞ்சுக்கலாம். நான் இது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ தொடர்ந்து இந்த லைஃப் ஹாரோஸ்கோப் சேனலை பார்த்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள். நிறைய நண்பர்களுக்கும் ஒருவருக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். இட்ஸ் பாய் ஃப்ரம் சங்கர் நாராயண். வணக்கம்.